இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பை மறுத்து இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, யார் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு? அவன் பேர் சொல்லல, இந்த ஊழியன்னு சொல்லல, இந்த விசுவாசின்னு சொல்லல, இந்த சீஷன்னு சொல்லல. அவன் யார் அப்படின்னா முந்தைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற ஒருவன் பாக்கியவான். மட்டும் இல்ல, அந்த பாக்கியவான் எப்படி இருப்பானா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒருவன். நீர்க்கால்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர்க்கால்கள் அப்படின்னா நமக்கு தெரியும், தண்ணீர் ஓடக்கூடிய ஒரு பகுதி, செழிப்பான ஒரு பகுதி. இப்போ நிறைய மரங்கள் நமக்கு தெரியும், நிறைய மரங்கள் இருக்கிறது. தண்ணீர் அதிகமாக இருக்கிற மரங்கள் இருக்கிற பகுதிக்கு பார்த்தோமோ, தண்ணி இல்லாத ஒரு மரங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியை பார்த்தோம்னா இட்ஸ் a பிக் டிஃப்ரென்ஸ். இப்போ மலைகள் இருக்கிறது நமக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைகள் நமக்கு பக்கத்திலே, அருகிலே மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த மலைக்கு போனீங்கன்னா அங்கே ஆறு ஓடும், குளிர்ந்த நீர், நல்ல குளிர்ந்த தெளிந்த நீரோடு கூட ஆறு ஓடும். அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செழித்து வளரும். அது மட்டும் இல்லை, அந்த மலைகளில் இருக்கிற மரங்கள் எல்லாம் செழித்து வளரும். ஏது செழித்து வளருது? அங்கே தண்ணீர், அந்த தண்ணீர் அதிகமாக இருக்கிறது, தண்ணீர் அதிகமாக கிடைக்கும். மழை பொழிவு இருக்குது, தண்ணி அதிகமாக கிடைக்கி, தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதனால அது செழித்து வளர்கிறது, அது செழித்து வளர்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு செழிச்சு வளரணும் அப்படின்னா கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணும், அவருக்கு பிரியமா இருக்கணும், அவருக்கு உண்மையா இருக்கணும், அவரை நேசிக்கணும், அவருடைய பிள்ளையா வாழணும். அப்போ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்திற்கு நாம் சமமாகிவிடும். அடுத்தால சொல்றாரு, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்தில், அவன் கொடுக்க வேண்டிய காலத்தில் கரெக்டா கனி கொடுப்பான். சில மரங்கள் இருக்கிறது தெரியும், சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆப்பிள் சீசன், ஆப்பிள் பழங்கள் நிறைய கிடைக்கும் தன் காலத்தில். அதான் சீசன் டைம்ல மே மாதம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் அதிகமாக வரும். ஏன்னா அது மே மாதம் மாம்பழங்கள் வரக்கூடிய ஒரு காலம், அந்த சீசன். பலாப்பழம் ஒரு சீசன் உண்டு. அந்த காலங்களில் அந்த பழங்கள் அதிகமாகி, அந்த மரங்களில் அந்த பழங்கள் அதிகமாகி காய்த்து பழமாகி வரும். அதே போலதான் இங்கே சொல்லுது, தன் காலத்தில் தன் கனியை தந்து. கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். பிரியமா இருக்கும்போது, அவன் இருக்கும்போது, இந்த லைஃப்ல இந்த உலகத்துல வாழும் போது அவன் கனி கொடுக்கிற ஒருவனாய் மாறி விடுகிறான். அது மட்டும் இல்ல, அந்த இலை உதிராது, அந்த இலை உதிராது. இந்தியாவில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா காடுகள் அப்படின்னு சொல்லி காடுகளை வரைமுறை படுத்தியிருக்கிறாங்க. அதில் 2 காடுகள் உண்டு, இலை உதிர் காடுகள், இலை உதிரா காடுகள். அந்த காடுகளில் இருக்கிற இலைகள் உதிராது, இலை உதிரா காடுகள். சில காடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த மரங்கள்ல இருக்க இலையெல்லாம் உதிர்த்துரும், எல்லாம் மொட்டையா இருக்கும், மரங்கள்ல இலையே இருக்காது. ஆனா மீண்டும் இலை தழுத்துரும் கொஞ்ச நாள். ஆனா சில காடுகள்ல இருக்கிற மரங்கள்ல இலைகள் உதிராது, இலை உதிரா காடுகள். அந்த இலை உதிராது, அந்த இலை அப்படியே இருக்கும் எல்லா சீசன்லையும், கோடை காலத்திலையும் குளிர்காலத்திலையும், எனி சீசன் அந்த இலைகள் உதிராம அது அப்படியே உதிராத இலைகளாய் காட்சி அளிக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு கனி தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறீர்களா? இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறீர்களா?
உங்க லைஃப் இன்னைக்கு எப்படி இருக்கு? அல்ல இலை உதிரக்கூடிய லைஃபா இருக்குதா, அல்லது இலை உதிராதிருக்க லைஃபா இருக்குதா? நீங்க உங்க லைஃபை யோசித்து பார்க்கணும். உங்க லைஃப் எப்படி இருக்குது? இலை உதிர்கிறக்கூடிய லைஃபா அல்லது இலை உதிராதிருக்கிற லைஃபா? இலை உதிரக்கூடிய லைஃப் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீர்க்கால்களின் ஓரமாய் நாம் நடப்பட முடியாது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மனிதனாய் நாம் வாழ முடியாது. இன்னைக்கு லைஃப் எப்படி இருக்குது? எப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட நம்ம இருக்கிறோம்? எப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்மை கொடுப்போம். ஆண்டவரே, நான் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டவனாய் வாழ்வதற்கு உதவி செய். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட இலை உதிராதிருக்கிற மரத்தை போல நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய். என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.